ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த புறா ஒன்று வந்துட்டு இருக்கு அப்படின்னு. இன்றைக்கி இந்த புறாவை பிடிச்சிட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி பிடிச்சுன்னு சொல்கிறேன். நம்ம மார்னிங் இன்றைக்கி வந்து புறாவை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இற போடுவோம். இன்றைக்கும் அதே போல் தான் திறந்து விட்டு இற போடும்போது கூட்டுக்குள்ள ஒரு புறா வந்து புதுசாக நின்று நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் சொல்லியிருப்போம் ஒரு புது புறா வருது அப்படின்னு. நம்ம வந்து கேஜை திறந்ததும் எந்த புறாக்குமே இற போடலை. நம்ம வீட்டில் உள்ள புறா வந்து வெளியே இற போட்டாலும் சரி, கூட்டுக்குள்ளே இற போட்டாலும் சரி, எங்கே போட்டாலும் இறதணும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, புது புறா ஏதாவது வந்துன்னா நம்ம வந்து வெளியே இற போட மாட்டோம், கூட்டுக்குள்ளே மட்டும் தான் இற போடுவோம். இதில் வந்து அந்த வெள்ளைப்புறா வந்து அந்த மேலே இருக்குது. நம்ம புறாக்கு வந்து கூட்டுக்குள்ளே இற போட்டனால எல்லா புறாயும் கூட்டுக்குள்ளே போய் நின்று இறத்துன ஆரம்பிச்சிட்டு, அந்த புறா ஃபஸ்ட்டு மேலே நின்று கொஞ்சம் நேரமாக யோசிச்சுட்டு நின்று இறங்கணுமா வேண்டாமா அப்படின்னு. அப்புறம் வந்து கீழே இறங்கிட்டு, ஆனால் வந்து நம்ம கூட்டுக்குள்ளே போகலை, கீழே தான் இறத்துன்னுட்டு இருந்து. இதில் வந்து இடையில நம்ம சாம்பை வந்து ஒன்று பிடிச்சி போட்டிருந்தோம். அந்த சாம்பை வந்து உள்ளே போன்னு சொல்லிட்டு அந்த புறா விரட்டிட்டு இருந்து. அப்புறம் வந்து வெளியே நின்னது மெல்ல உள்ளே ஏறிச்சு. ஃபஸ்ட்டு அந்த எஜ்ஜில் நின்று மட்டும் தான் இறத்துன்னுட்டு இருந்து. அப்புறம் வந்து போக போக கொஞ்சம் உள்ளே போயிட்டு அப்புறம் வந்து நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம பிடிச்சது வந்து இந்த நடுவில் நிற்கிறதுல அந்த புறா தான். ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம அந்த புறாவை பிடிச்சிட்டோம். இவர் வந்து டெய்லியும் வருவார், இறத்துன்னு போயிடுவார். அந்த மாதிரி தான் இவ்வளோ நாள் இருந்து. நீ வந்து எந்த புறாய்க்குமே இற போடலை, அதனால இவரும் இறத்துனால உள்ளே போட்டதும் உள்ளே போயிட்டார். அப்புறம் வந்து நம்ம புறாய்க்கு வந்து பின் அடிச்சிட்டோம். அப்புறம் கீழே விட்டுட்டு பறக்காரன்னு பார்த்தோம். பறந்து ட்ரை பண்ணி பார்த்தாரு, அவரால் பறக்க முடியலை. அப்புறம் வந்து கேஜிக்குள்ளே விட்டோன்னா அவருக்கு ஒரு இடம் பிடிச்சாச்சு அவர். ஓகே கேஸ், இவர் என்ன ஆறுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பாய்.